சாட்சியா பத்தி என்ன சாமியார் சொல்லி, நான் சாமியார் கிடையாது, நான் பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரியா மண்ணாசை பொன்னாசை பொன்னாசை என்று சொல்லக்கூடிய 3 வித ஆசை வெறுத்தவன் நான். எந்த ஆசையும் இல்லாத 3 வித ஆசை கிடையாது. எதற்காக வர வேண்டும்? ஏன் இங்கு வந்து எதற்காக வந்து நாட்டில் இருந்தாயா கலை இருந்தாயா அங்கு கொஞ்சம் உண்களை பெண்களுக்கு செல்ல பிறந்தாயா அல்ல இந்த பிள்ளைய நபரை வாய்ந்தா நீ எனக்கு தந்தாயா மாமனா மச்சானா? இன்ஸ்டாகிராம் ஐடியில என்னை ஜாயின் பண்ணி விட்டாயா? நீ சிரிச்ச கத்தா பல்லு இல்லாம அத்தனையும் முடிச்சுக்கிட்டு இதுல வேற இன்ஸ்டாகிராம்ல இருக்கியா என்னன்னு தெரியல. நீ இப்ப இன்ஸ்டாகிராம்ல வர்றதுல வெறும் கிளவியாத்தான் வருது. ஆனா மேக்கப்ப போட்டுக்கிட்டு செல்ஃபி எடுக்கிறது புல்பி எடுக்கிறது. சரி இருக்கட்டும், உலகம் உலகம் சுருங்கி கொண்டு போயிருக்கிறது என்பதற்காக. ஏன்னா அது சொல்லுங்க, பாட்டனின் கையிலே வாக்கிங் ஸ்டிக்கா, பாட்டியின் உதட்டிலே வந்துருச்சா? அடி கிளம்பி போற இன்னைக்கு உதட்டு சுட்டு சேப்பு சாயத்தை பூச்சிக்கிட்டு வீதியில போற போக்க பார்த்தா பின்னாலே நம்மளால துறந்துட்டு போறேன். முன்னாடி போய் பார்த்தாங்க பழைய எஸ்டிடி புத்தாருக்கு போல இப்படித்தாயா வாழ்க்கையை ஏமாந்தவர் சில பேர் உண்டு. நொந்து நூறு நாளைக்கு போயிட்டாங்க. ஆனா இருந்தாலும் இந்த இடத்துல அத்தனையும் தாண்டி விட்ட பிரம்மச்சாரி சொன்னேனே, என் பையன் நாரத மகரிஷி. அப்பேற்பட்ட புண்ணியம் போட்டு நாரத மகன் தாங்கல சாமி. உங்க சொந்தக்காரங்களை புத்தம் பார்த்துட்டு வரேன். எங்கயா? தோரம் முடிச்சுல சத்தியமா லண்டன் பேக்கரியில மேலூர்ல இருக்காங்கயா. மேலூர்ல தோரம் முடிச்சா மேலூரியா? இங்க வரியா? உறவுகள் எல்லாம் என்ன சார்ந்தவர்கள் மேலூர்ல தான் இருக்காங்க. மேலூர்ல இருந்தாங்கன்னா பக்கத்துல தோரம் முடிச்சு வரமாட்டாங்களா? நீ என்ன சொல்ற? தோரங்குச்சி லண்டன் பேக்கரியில உன் சொந்தக்காரங்க 3 பேரை பார்த்து லண்டன் பேக்கரிக்கு இதே மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு நாம ஆஞ்சநேயான்னு காசு வாங்கிட்டு இருந்தாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு கடை விடல, வசூல் பண்ணிட்டாங்க. டக்குன்னு திரும்பி பாக்குறேன், கொஞ்ச நேரத்துல ரைட் சைடு உள்ள போய் ஆட்டோ ஸ்டாண்டுக்கு பக்கத்துல ஒயிட் ஷாப் உள்ள வந்துட்டாங்கயா. ஊரே சிரிக்கிறேன். ஏடா எங்க கூட்டத்தை பார்த்து என்னை சார்ந்தவர்களா நீ சொல்ற மாதிரி வந்து வேதனை? எனக்கு அதே ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? அவங்க வேஷம் போட்டு இந்த மாதிரி பூந்தாங்க. அந்தால பார்த்துட்டு இங்க வர நீங்க வேஷம் போட்டு நீ நினைக்கிறது கிடையாது. நீ சொன்ன மேலூர் தொகுதி இந்த மேலூர், நான் சொல்றது மேலூருடைய மேலூர் எடுக்கக்கூடிய சக்தி லோகத்திலிருந்து நான் புறப்பட்டு வந்திருக்கேன். அந்த மேல இருக்கக்கூடிய ஒரு சொல்லி சுருக்கமாக சத்தியமங்கலத்தில் சத்தியமங்கலம் சத்திய லோகம். ஈரேழு 14 லோகம் சொல்றவளையா? என்ன கல்லும் போடுவான் இவன் வார்த்தையை மாத்தி போறேன். அதாவது பூலோகம் என்றால் அதலம் விதலம் சுதலம் நிதலம் ரசாதலம் தடாதலம் பாதாளம் என்பது. கொஞ்ச நேரத்தில் வந்து கலகாசலம், அப்புறம் வந்து கலகாசலம். அதே சமயத்தில் நம்ம கும்பிடுறது தெரிஞ்சு வெங்கடாச்சலம். அதே மேலுலகம் என்ன பூலோகம் பூலோகம் சுபலோகம் தலோகம் சிவலோகம் வங்காளம் சத்தியம் சொல்றேன். இப்படி ஏன் சொல்ற மாதிரி சுருக்கமா சொன்னீங்க மேலூர்னு? நான் தான் நாரத மகிழ்ச்சி. சத்தியமா சொல்றேன். சத்தியமா பண்ணவா? எங்க சத்தியங்க? ஏன் இல்லைன்னு சொல்ற இல்லையா? உனக்கு என்னையா பிரச்சனை? இப்ப சத்தியமா அந்த சத்திய அம்மா வேணும் கூட்டிய சொல்றேன். உனக்கு ஆசை வேண்டா இல்லையா? உங்க சாதி சேர்ந்து கொடுத்து சத்தம் கேக்குது. அப்படி எங்க குடும்பமே அப்படி உள்ள கொள்ள கூட்டம் இருக்காங்களோ? 24 மணி நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும். என்னது சரக்குன்னு அதை சொல்லாதப்பா. உடுப்பா சரக்கா இல்லையா? சரக்குன்னா அந்த புத்தி விட்டுறா ஒதுக்கிடுறான். நான் அந்த இடத்துக்கு போகல. சரக்குன்னு வருவோம். சரக்கு அதைத்தான் நானும் சொன்னேன். நீ ஏன் சரக்குனா உனக்கு புத்தி அப்படி போகுது? ஏன் புத்தி அப்படி ஓ புத்தியா அப்படி போகுது? நீ தான் ஏன் சொல்ற? சத்தியம் பண்ணு. சத்தியம் எங்கதான் இருக்க சொல்றா பண்றேன். இல்ல 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 இல்லை சொல்லிவிட்டா மறுபடியும் சாவித்திரி இருக்க போன நீ தானே? சத்தியம் இங்க என்ன சத்தியம் பண்ணு. போனியா ஒத்துக்கிறீங்கல்ல? தெரிஞ்சு வச்சா தெரிஞ்சு போச்சா? லீலா வைத்த போது சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணு. பொம்பளை சத்தியம் பண்ணு. மாட்டி விட்டு போயிருவேன். 52 நீ சத்தியம் பண்ணு. வேணாம்டா. 52 பொட்டாட்டி வச்சிருக்கீங்க. சத்தியம் பண்ணு. 52 பொட்டாட்டில சத்தியம் பண்ணு. மண்டேமே இருக்கு. அது கோயில் வாசல்ல போய் அள்ளி வச்சுட்டு போயிரு. சரி இருக்கட்டும். இல்லங்க எப்படி இருக்குங்க? நீ ஒழுங்கா உட்காரு. ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. ஆஜருக்கு இவரு ஆசையை காமிச்சுட்டு இருக்க. சரி அது என்ன வித ஆசை? அது போயிருப்பது இதை பாரு.
இங்க வர இப்படி நீ மறக்கியா நல்லா இருப்ப இது என்ன அது அப்ப டெலிவரி காலையில டெலிவரி ஆயிடும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போ டெலிவரி போறது வர பிப்ரவரியில் தான் வரும் ஜனவரியில வந்து போயா முதல்ல பிரச்சனை கொடுத்துட்டு அந்த மாதிரி நீ சொல்ற மாதிரி இங்க இருங்க நீ சொன்னீங்கல்ல சத்தியம் பண்ணு சத்தியம் டேய் இந்தா வேணாம்டா பிரச்சனை வளர்க்காத அப்புறம் தேவையில்லாம பண்ணிட்டு இருக்க நீ பொறுமையா போயிட்டு இருக்கு என் பொண்ணு நீ கோபம் கொடுத்திருக்க எந்த பெண் இருக்கிறது ஆசைப்பட கிடையாது நான் கட்ட சரியா என்ன கொட்டா பிரம்மச்சாரி லீலாவதி போய் தொப்புல வாய வச்சிருக்க சாவித்திரிட்ட போய் அவன் புடிச்ச குளோஸ் ஆன நேரத்துல நீ போய் மேட்டர் முடிச்சிருக்க டேய் இந்தரா நீ பொய்யா பேசுறானியா டேய் என்ன சாவித்திரி சொல்லிட்டு இருக்க நான் சொல்றேன் நீ என்ன சாவித்திரி சொல்ற இருவாரு இந்த மத்திய மேல சத்தியம் பண்ணு நான் சொன்னதெல்லாம் பொய் டேய் சாவித்திரிட்ட போறடா கையில ஊத்துக்கு இங்க பாருங்க நீ சொல்றேன்னு கை தட்டலாமாங்க சாவித்திரிட்ட போறீங்க எதுக்கு போனேன் ஏன் போறீங்க எங்களுக்கு சொல்லிவிட்டா போன சாவித்திரி இந்த மணிக்கு இந்த முக்கியமான வேலையா போறேன் நீ எதுக்கு உனக்கு வேலை இருக்கு இவன் கூட்டத்தோட கூட்டமா ஓவா சொல்றத கதையா நீங்க எதுக்கு வர்ற நீ ஏடா சத்தியமானவுடைய உயிரா கூட ஒரு வருஷத்துக்கு செத்து போயிருவேன் இருந்தாலும் ஆசைப்பட்டா ஆசீர்வாதம் கொடுத்து மங்கள கொண்டாடி தீர்க்க சுமங்கலி போவான்னு தீர்க்க சுமங்கலி என்ன ஒரு பெண்ணு பூ முட்டோட கடைசி வரைக்கும் மஞ்சள் கோமா வாழணும் ஆக புரிச்சு ஒரு வந்து செத்து போயிருவானே அப்பதான் கேட்கிறா என்னங்க நீங்க ஆசீர்வாதம் கொடுத்தீங்களே என் புரிச்சு இப்ப செத்து போயிரு சொல்றீங்களே அப்படியா இறந்தவனும் இறக்கிறவன் விதி ஆனால் அவன் உயிரை மீட்டு வருவதற்கு என் மதி கொண்டு உனக்கு காயத்ரி மந்திரத்தை நான் கற்றுக் கொடுக்கிறேன் சொல்லி அன்னைக்கு சாவித்திரிட்ட போய் மந்திரத்தை கற்றுக் கொடுக்கப்படி காயத்ரி மந்திரத்தை இது தவறா போய் ஒரு நல்ல ஒரு இரணி அவன் அசுர குலத்தை சேர்ந்தவன் அவன் நினைச்சானா இந்த உலகத்தை ஆட்டி பறிச்சு கூத்து பாக்குறவன் நான் யார் கட்ட பிரம்மச்சாரி இரணியை முன்னாடி லீலாவதிட்ட பொண்ணு ரொம்ப சர்வசாரமா பேசுறேன் ஐயா அவன் என்ன பண்ண இருக்கிறவங்கள ஆட்டி பறிச்சு ஓம் நாராயண நீ தொப்புல முடிந்து உட்கார் ஓம் நாராயண மகே அப்படின்னு நாம வந்து எல்லாம் சொல்லணும் ஆனா அவன் என்ன பண்ண அதிகாரத்தை பயன்படுத்தி அவன் நாராயணன் அவன் பேர் சொல்றீங்க ஏன் பேர் சொல்லுங்கடா இது இரணியாகின மகே அப்படின்னு சொல்லுங்கடா சொல்லி சொன்னேன் அப்ப அந்த இரணியன் ஆணவத்தை அழிப்பதற்காக யாரால் அழிக்கலாம் நாங்களும் திட்டமிட்டு அங்கே ஒரு நாடகத்தை நடத்தணும் அங்கேயே நாடகம் நடத்திருக்க பாரு ஆக இந்த நாடகத்தின் மூலமாக என்ன பண்ண தெரியுமா தேர்ந்தெடுத்து இங்க வாப்பா அவனை யாராலையும் அழிக்க முடியாது அவனை அவனாலேயே அழிக்கலாம் அப்படின்னா அவனுக்கு மனைவியாகப்பட்ட மூலமாக ஒரு கருவை உருவாக்கி ஒரு வாரிசை உருவாக்கும் சொல்லி அந்த மனைவியாகப்பட்ட லீலாவதியாகப்பட்டவன் கர்ப்பஸ்திரியா இருந்தாயா கர்ப்பஸ்திரியான உள்ள குழந்தை இருக்கு குழந்தை பிறக்கக்கூடிய நேரம் அப்பதான் ஒரு கர்ப்பஸ்திரியுடைய இன்னைக்கு பாருங்க வீட்டுல மாசமான பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா நல்ல நல்ல கர்ப்பஸ்திரியா இருக்கும் பொழுது கர்ப்பத்தில் குழந்தை இருக்கும் பொழுது நல்ல பாடல்கள் இனிமையான பாடல்கள் நல்ல மந்திரங்கள் நல்ல கடவுள் பக்தி இப்படி எல்லாம் குழந்தை நல்லா வளரும் அதெல்லாம் எப்ப அப்ப இப்ப அப்படி இல்ல இப்ப உண்டா கட்ட என்ன யாரு சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கு என்னடா குடிச்சாலே விஷம் கலந்து இருக்கு இங்க இருக்கடா இங்க இருந்து ஆர்வ பழவல கத்துறது ஓ அங்க சொல்றாங்களா நல்ல விஷயங்களை கேட்கணும் நல்ல விஷயங்களை இப்ப தெரியுதா அதெல்லாம் பாக்குறது இல்ல அப்பதான் மாமியாளுக்கு எப்படி விஷத்தை வச்சு கொள்றது மருமகளுக்கு எப்படி வந்து சோத்துல விஷத்தை வைக்கிறது இதைத்தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப இப்படி எல்லாம் வந்துடக்கூடாது அன்னைக்கு அவள் தொப்புள் கொடி துவாரம் இருக்கலையா அங்க பக்கத்துல ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்னு மந்திரத்தை நான் உச்சாரணம் பண்ணேன் அந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ணாதான் பக்த பிரகலாதன் பிறந்தான் பிரகலாதனாலே தூணிலும் இருப்பார் துருங்கிலும் இருப்பார் சொல்லி என் பாட்டு ஸ்ரீமன் நாராயண நரசிம்ம அவதாரம் எடுத்து அந்த இரணியை நடிக்கப்பட்டார் அதுக்காக தாயா நரசிம்ம ராவா அந்த என்னைக்கடா வாய திறந்தேன் வாய திறக்காமே போயிட்டார்களா ஆமா இந்திய வரலாற்று அப்படி ஒரு சாதனை எவனும் படைத்தது அரசியல் சாதனை இருக்கட்டுமையா இப்படி நல்லவர்களை பார்த்து நல்ல விஷயத்துக்கு அவருக்கு ஆனா நீங்க தவறான பதிவை பயன்படுத்தி ஊர்வலத்தை என்ன தவறான சுட்டி காட்டுறீங்க அப்படி இருக்கக்கூடாது இருக்கு இப்ப மாட்டீங்களா 52 படி கேளு சத்தியமணி இல்லைன்னு நீ கேட்க வேணாம் 52 பொண்டாட்டி சத்தியா எங்க இருக்கா சத்தியா அப்ப மாசமாயி புள்ள பக்கம் சத்தியமணி சத்தியமண்ணா இங்க வாயா இங்க சரி இருக்கட்டு நான் சொல்றது இந்த சத்தியமணியில 52 மனைவிமார்களை உலகத்துக்கு நான் பரிசா கொடுத்து அச்சரமாக்கி விட்டேன் இசை வாழ்விடுவாங்க இந்த கட்டைகளை வச்சிருக்கேன்டா ஏன்னா ஊர்ல நான் மத்திய மாதிரி கட்டை முன்னாடி ஊர்ல விட்டு தெரிய நினைச்சேன் நீ இதான சப்தத்தால கட்டை இது என்னதான் இருக்கு
52 அச்சரங்களாக ஒன்றை மட்டும் எனக்கு ஊடகத்தை வைத்து 51 அச்சரங்களாக கொடுத்தவன் நான். இப்ப 52 பொண்டாட்டி அதனால போட்டு அடிச்சுக்கிட்டே கிடக்குற. டேய், இசையின் வரை உடல் தாளம், இந்த தாளத்துக்கு மூலகாரணம் அச்சரம் இல்லையாடா? எந்த கையில் அடிப்ப? தோப்பார் வலது கையில அப்படி அடிக்க முடியா? சோறுங்கிற கையில் அடிக்கிற சங்கடமா இருக்காது? ஏன் உனக்கு வந்து நீ வந்து அதை அடிச்சு விட்டு போங்களே. ஏன் உன் பொண்டாட்டி நாளைக்கு போடா, அடிக்கிறேன்? அப்புறம் இருந்து பேசிக்கிட்டு இருக்க. எங்களுக்கு தெரியாதா? இப்ப- யார் நீ? கேட்கிற போய் சொல்லியா? நீ யாரும் முதல்ல? நான் தான் வீரதேவன். எங்க அப்பா பேர் நம்பிராஜன். இரியா இரியா, நீ என்னென்ன கேட்ட எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்ல. நான் கேட்கறதுக்கு நீ சரியா பதில் சொல்லணும். கூறு கூறு பாரு. இந்த வாரம் எங்க ஆயா ஒத்துக்கு என்னத்தா நான் கேட்கறதுக்கு ஒரு பரியா படியில நீங்க பருக்கலையா தன்னா பக்கத்துல இருக்கிற பாப்பாவை எழுப்பி இரு இரு, எங்க அந்த ஆத்தா பிள்ளை நீ என்ன கவனமா இரு. பண்ணுது? யார் யா நீ? எங்க அம்மாவுக்கு பிள்ளை. டேய், உங்க அம்மாளுக்கு வேணும் வயிற்றுக்கு வேண்டாம் நான் சொன்னேன். நான் கேட்கறது புரிஞ்சு பேசணும். நீ யாரியா? ஆ, நீ யாரியா? சாமி என் கதையை தனியா சொல்லக்கூடாது. சரி. என் குடும்ப கதையை மொத்தமா சொல்றேன். டேய், மொத்தம் பொறுமையா கேளுங்க. குடும்ப கதையா? ஆமா. தந்தையின் பெயர் நம்பிராஜன், ஆ? தாயின் பெயர் நங்கை மோகன். இருவருக்கும் திருமணம் நடந்தது. திருமணம் நடந்தது. முதல்ல ஒன்று ஒட்டிப்பார் உலருக்கு எங்க அப்பா ஆம்பளப்புல பிறந்துருச்சு. 2வது ரவுண்டு ஆம்பளப்புல. இப்படி தொடர்ந்து 7 பிள்ளையுமே ஆம்பளப்புலையா பிறந்துருச்சு சாமி. டேய், அவங்க கதையை சொல்லு, நானே வந்தேன். பொம்பளை பிள்ளை மேல ஒரு நோட்டம் எங்க அம்மாவுக்கு. 7க்கு மேல எங்க அப்பனுக்கு செயல்பாடு வேற இல்லை. பேசாம மூடிக்கு சும்மா இருக்க வேண்டியான்னு தேவையில்லாம ஒரு சின்ன வீடு வச்சு எது? எங்க அப்பாவோட சின்ன வீடு யாருங்க நம்ம கடிகளை தூக்கி அடிக்க வந்துச்சு. அதான் எங்க அப்பா நம்பிராஜனோட சின்ன பொண்ணாங்க. அந்த கிழவி பார்த்துச்சு. அவளுக்கு மட்டும் 7 பிள்ளை இருக்கு. என்னடா உண்மையை சொன்னா போக முடியாது. அவளுக்கு மட்டும் 7 பிள்ளை, நம்மளுக்கு பிள்ளையே இல்லை. இவங்களை யாரா ஒருத்தனை கொல்லணும்னே முடிவு பண்ணி எங்க சின்னாயி என்னைய கொல்லணும்னே முடிவு பண்ணி தலைவலி வந்த மாதிரி நடிச்சு புளிப்பால் கொண்டு வந்து கொடுத்தாத்தான் தலைவலி திருநோய். என்னைய புளி வேண்டாம். டேய், நீ பொய் பேசுற. ஐயப்ப கதை தலைவலிக்கு புளிப்பால் கூடாது. ஐயப்ப கதை ஏன் கதை வந்து ஐயப்பா கதை இருக்குமா? சரி, மேல சொல்லுப்பா. போய் போச்சு. இதுக்கு மேல கதை வராதியா? நான் சும்மா அடிச்சு விட்டு வச்சாங்க. இதுக்கு வேற ஃபீலிங் நான் ஏதோ கதை சொல்றேன்னு அவரு வாசிக்கிட்டு இருக்காரு. ஹரிச்சந்திரே சங்கீதத்தை சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீ சொன்ன புலி வேலையா? யார் அது? நீ சொன்னது ஐயப்பா. அவர் புலி வேட்டைக்கு போனாரு. ஆமா. நான் அந்த கொட்டையை எடுத்து குழம்புல கரைச்சு போடுவோம்ல புலி. புலியா? அந்த புலிஞ்சு எடுத்து ஐயா அந்த வேலையை போனா புலி ஏன் கொட்டையை கரைச்சு போடுவோம். இருக்கடை இருக்கடை. சரி, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா காலதாமம் போது நான் வரும்போது அது சத்தம் ஒருவருக்குள்ள இருக்கு. ஆளோட பாடியது கொட்டையை தங்க வெள்ளி சந்திக்கலாமா? என்னுடைய ஆளு இல்லை. சரி, பார்க்கலாமா? அழைத்து வருகிறேன். வர சொல்லியா? இதோ அழைத்து வருகிறேன். வெள்ளப்புள்ள நேசத்திற்கு சத்தப்புள்ள பாசத்திற்கு அழகர் மதகாட்டு வந்து தூது கொள்ளாதோ. வெள்ளப்புள்ள நேசத்திற்கு சத்தப்புள்ள பாசத்திற்கு அழகர் மதகாட்டு வந்து தூது சொல்லாதோ. வாசமளிப்பதற்கு வாசப்பட காத்திருக்கு பொன்மணி சங்களுக்கு தாய் வெள்ளப்புள்ள நேசத்திற்கு
நாரத மகாமுனிவர் வந்திருக்கிறார். சுவாமி அலைங்கள். இதோ அழைத்து பாருங்கள் சுவாமி, கடித்து விடாது. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வணங்கி விழலாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வணங்கி விழலாமா? தடுக்கி விழலாமா? அப்படியே 33ஆம் நம்பர் கொண்டு போங்க. ஏன் அச்சம் மட்டும் நானும் மறைந்தாச்சு. எப்பா என்ன ஒரு ஆட்டம், என்ன ஒரு பாட்டம். அச்சம் மட்டும் நானும் மறைந்தாச்சு. அப்படியே மறைந்தாச்சா. வேண்டாமா சாமி வேண்டாமா? என்ன போல பொண்ணுக்கு வேண்டாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி நீங்க வணங்கி விழலாமா? ஐயோ பாரு. ஏய் ராஜா, என்னது? அது நம்மளுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏய் அது இல்லையே போ. சரி, அதாவது அந்த பெண்ணுடைய குணம் உயர்ந்த இடத்துல இருக்குன்னு நினைக்கிறா. அது ஏன்டா நீ அந்த பிள்ளை சரியா வைக்கி. இன்னும் பொறுத்தானே வாழ்க்கை மங்கள் உண்டாகட்டும் மகளே, உன்னை வாழ்த்துகிறேன். வாழ்த்துவது என் கடமை. உன்னுடைய அன்பான முகத்தை பார்த்து வெகு நாட்களாகிவிட்டது. இருப்பினும் தலைவி எங்கே? இதோ அழைத்து வருகிறேன். யானை பழம் கொண்டு ஏன பழம். எதற்காக அழைத்தீர்கள்? நமது இடத்திற்கு நாரத மகாமுனிவர் வந்திருக்கிறார். நாரத மகாமுனிவரா? பெருமாளை மைதனா? அண்ணா, அவரெல்லாம் பார்க்கணும்னா கொடுத்து வச்சிருக்கணும். பேசாம இரு. அவன் சொந்தக்காரன் நம்ம ஃப்ரெண்டு. சொந்தக்காரங்க என்ன சொல்ற? வேலூர்ல இருக்காங்கல்ல. வேலூர்ல யாரு? பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல. ஆமா. அவன் சொன்னாரு. யார் சொன்னது? பஸ் ஸ்டாண்டுக்கு மேலூர் கொட்டாம்படி இருக்குல்ல. ஆமா. கொட்டாம்படி பஸ் ஸ்டாண்டு. ஆமா. இந்த பக்கம் சேப்பு கலர்ல ஒரு பில்டிங் இருக்கு பாரு. ஆமா. அடிவட்ட வண்டியில முன்னாடி அடிச்சு வச்சிருப்பாங்க. சொந்தக்காரங்க அங்க. ஏய், என்ன அவர் சொந்தக்கார மாதிரி சொல்றீங்க? உண்மையிலேவா? நிஜம்தான். நிஜமா? அடிவட்ட வண்டியில
கோட்டாம்பட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லிட்டு இருக்காரு. ஏய், அவங்கள சொல்லியிருக்கிறேன். அட பாவி, காவல்துறை அதிகாரிகள் அப்படி சொல்லக்கூடாது சரியா? அவங்க நம்ம ரிலேட்டிவ்ஸ். ஓ அப்படியா? சரி அண்ணா, ஏன் இப்படி அசந்து போயிருக்கிற? நான் அசரவில்லை, எந்த இடத்திலும் அசர மாட்டேன். அதானே, எங்க அண்ணன் யாரு? ஹீரோ தேவன் அல்லவா? ஐயோ, ஏண்டி அடிச்சு கொண்டு விடாது எங்க அண்ணனை, சரியா? சரி அண்ணா, அண்ணா அண்ணா நீங்க பாத்தீங்களே இப்படி அடிச்சு நெஞ்சில வீங்க வைக்கிறீங்க. ஏய் சுதாம் பாரு அண்ணா, நான் பார்க்கணும்ல வீங்கினதையா? சிச்சி கர்மா, இது என்ன கரணமா? அதை வீங்கிறத நான் பார்க்கறதுக்கு நீங்க எப்படியோ பார்த்துட்டு போங்க, எனக்கு தேவையில்லை சரியா? நான் அந்த மகாமணிவரை நான் பார்க்க வேண்டும் அல்லவா? நீங்க நல்ல விஷயம் பார்க்கணும்ல. அவருக்கு வீங்கிருக்கா? வீங்கிருக்கா இல்லையா எனக்கு என்ன தெரியும்? சாவியை கூப்பிடுங்க. அவருக்கு மண்டையில வீங்கிருக்கு. வர வேண்டும் சாமி வர வேண்டும், வரவேண்டும் ஆசை தர வேண்டும். வர வேண்டும் சாமி வர வேண்டும், வரவேண்டும் ஆசை தர வேண்டும். வயலோடு உண்மை குலமக தொழுகை, ஏனாளில் உண்மை வர வேண்டும். வர வேண்டும் சாமி வர வேண்டும், வரவேண்டும் ஆசை தர வேண்டும். உயர்வான வாணி சுடரே, உயிர் படைக்கின்ற பிரம்மன் மகனே. உயர்வான வாணி சுடரே, உயிர் படைக்கின்ற பிரம்மன் மகனே. இளவான இருந்தும் இளவான, நலமாக உணர்ந்த குலவான. இளவான யாரு அழகு நிலையாது. வர வேண்டும் சாமி வர வேண்டும், வரவேண்டும் ஆசை தர வேண்டும். பிரம்மாவி பெற்ற மகனே, எங்கள் தலைவாணி பெற்ற மகனே. சாமி பெற்ற மகனே, இந்த கலைவாணி பெற்ற மகனே. இளவான இருந்தும் இளவான, நலமாக உணர்ந்த குலவான. இளவான இருந்தும் இளவான, நலமாக உணர்ந்த குலவான. வர வேண்டும் சாமி வர வேண்டும், வரவேண்டும் ஆசை தர வேண்டும். மயிலோடு உண்மை குலமகன் தொழுகை, இனியாளில் உண்மை வர வேண்டும். வர வேண்டும் சாமி வர வேண்டும், வரவேண்டும் ஆசி தர வேண்டும். ஆசை தர வேண்டும். ஆசை தர வேண்டும். வரவேண்டும் சாமி வரவேண்டும். நாரத மகாமுனிவரை வருக. என்னடா ஏன் உனக்கு என்னாச்சு? வரவேண்டும் சுவாமி வரவேண்டும். நாரத மகாமுனிவரை வருக. பிரம்மனை மைந்தனே வருக. நாராயண பேரனே வருக. வரவேண்டும் சுவாமி. எங்கள் நாட்டிற்கு தாங்கள் வந்திருந்தா நல்ல வரவேற்பு கொடுத்து நல்லாசை வழங்குகிறோம் சுவாமி. இருந்தாலும் காட்டிற்கு தாங்கள் வந்திருக்கிறீர்கள். வரவேற்பு தவறு இருந்தால் தங்களை பிள்ளை பிள்ளை மன்னித்து நல்லாசை கேட்டுக்கொள்ளும் சுவாமி. வரவேண்டும். டேய், என்ன பண்ணுங்க? லூசு பையன். நீங்க என்ன அவருக்கு மரியாதை கொடுக்குறீங்களா கோவத்தோட பேசுறீங்களா? இல்லம்மா, நீ பேசுனீல்ல, அதுக்கு பாவனையா காமிச்சேன். நீ பேசுவேப்ப உங்ககிட்ட எங்கடா இருக்காது? பாவனை காட்டுறான் பாவனை. ஏற்கனவே ஏற்கனவே பார்த்தாச்சுரா. சரி டேய் 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 டேய், உங்க பிரச்சனை உங்க பிரச்சனை என்னடா? இரண்டு குரலுக்கு மறுசடக்கான கதையை பேசிக்கிட்டு இருக்கீங்க. நடக்கிறதுக்கு வாங்க அப்ப. சரி, உங்களுக்கு என்ன வேணும்? நன்றி, சென்று வாருங்கள். மாமா எனக்கு ஒண்ணு வேணும். கேட்கவா? நீங்க தான் தர மாட்டீங்க, நான் அவர்த்தையாவது கேட்குறேன். கேட்க நான் வீட்டிலே கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. என்னமோ பிரச்சனை ஓடுதுடா. ஒரு வருஷத்துல இல்லை சாமி.
பிரச்சனையை நீ பார்த்தது இல்லையா? இல்ல நீ பிரச்சனை ஆக்கும் நினைக்கிற? வேணாங்கிறேன். இல்ல நீ பிரச்சனை ஆக்கும் நினைக்கிறியா? சுவாமி கேட்டா தருவீங்களா? தருவீங்களா? தருவீங்களா சொல்லுங்க, நான் அப்பதான் கேட்பேன். தர்றீங்களா? அது என்ன சொல்றீங்க? அப்ப தரமாட்டீங்க. சரி, எனக்கு அந்த கொட்டை வீடு சாமி. அந்த கொட்டையில இருந்துச்சு, காதுல போட்டு கொட்டையை கேட்டேன். நீ எந்த கொட்டையில இருந்துச்சு? அது இல்ல, ருத்ராட்ச கொட்டைடா சாமி. ருத்ராட்ச கொட்டைடா, ருத்ராட்ச சாமி. அப்படியே காலையில வரையில வீட்டு பக்கம் வந்து எதுக்கு ஒரு போடு போட்டு போங்க. வெத்தலை பாக்க வாயில போட்டுட்டு போங்கன்னு சொல்லி ஏன் தப்பாவே நினைக்கிறீங்க? உண்டவருக்கு தாமுள்ளதற்கு தரும் ஆளை பத்தி நாங்களாம் உண்ணாதவர்கள், குறைஞ்சாதவர்கள், ஆக மொத்தத்தை அற்புதமா உயர்ந்த பத்தியெல்லாம் கடைசி அற்புதமான முறையில் இதிலிருந்து வரவேற்பு, சிறந்த ஒரு வரவேற்பு கொடுத்த சீரிய நங்கையில் வாழ்க. உன்னை சந்தித்ததை எனக்கு மனமகிழ்ச்சி. நீங்காத என் மனதிலே, அதிலும் என் மனதிலே நீங்காத உனக்கு அன்பு மகளாக, அன்பு மருமகளாக வாழ வேண்டும். இதோ வாழ்த்துக்கள். அன்பு மலர்களே